சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம். 100 ஆண்டுகால போராட்டம் வெற்றி. திருப்பரங்குன்றம் வழக்கில் அதிரடி. கோர்ட் சொன்னது என்ன? மனுதாரர் பரபரப்பு பேட்டி. கார்த்திகை தீப திருநாளையொட்டி இன்று திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றியது கோயில் நிர்வாகம். கோர்ட் உத்தரவுப்படி தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்றவில்லை என்று இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தின. இன்னொரு பக்கம் கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாத மதுரை கலெக்டர், கமிஷனர், கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக மனுதாரர் ராமரவிக்குமார் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட ஹைகோர்ட், மனுதாரர் 10 பேருடன் சென்று தீபத்தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், பாதுகாப்புக்கு CISF வீரர்கள் செல்ல வேண்டும் என்று ஹைகோர்ட் பரபரப்பு உத்தரவு அளித்தது. கோர்ட்டில் என்ன நடந்தது என்பது பற்றி மனுதாரர் ராமரவிக்குமார் தினமலருக்கு பேட்டியளித்தார். இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று மீண்டும் நினைவூட்டினோம். 2 மணி வரைக்கும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு உள்ளாக்கப்படுவர் என்று சொன்னோம். நீதிமன்றத்தை நாடினோம். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எடுக்கப்பட்ட உத்தரவை, இயற்றப்பட்ட உத்தரவை நிறைவேற்றினீர்கள் என்று கேட்டார்கள். எந்த பதிலும் இல்லை. 5 மணிக்கு காவல் கண்காணிப்பாளர் மதுரை மிஸ்டர் லோகநாதன் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் விசில வரணும்னு சொன்னாங்க. வீடியோ கான்பரன்ஸ்ல வரல. 6 மணிக்கு உள்ளாக நாங்க இந்த உத்தரவை நிறைவேற்றலன்னு சொன்னாதான் கண்டெம்ட் போவோம், அப்படித்தான் சட்டப்பிரிவு இருக்குன்னு சொல்லி அரசு தரப்பு வாதம் சொல்லுச்சு. அப்படின்னு சொன்னா நீதியரசர் 6:05 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவர்கள் கீழே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாற்று தீப ஏற்றணும் சொன்னாங்க. உடனடியாக மாண்புமிகு நீதியரசர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் தேவஸ்தானம் go to hill, petitioner plus 10 members with police protection permission ஓட போய் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நாங்கள் செல்கிறோம். எங்களை அழைத்து செல்வதற்கு அரசும் காவல்துறையும் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு. நிச்சயமாக நாங்கள் மலையேறி சென்ற பிறகு மலை உச்சியிலிருந்து தீபமானது ஏற்றப்படும். 100 ஆண்டு கால போராட்டம், அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மலையில் தனலாய் எழுந்த சிவன், விண்ணதிர்ந்த அரோகரா கோஷம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தீப திருவிழா நடைபெறுகிறது. இன்று மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடந்தது. முன்னதாக பஞ்சமூர்த்திகள் சுவாமி சன்னதி முன்பாக உள்ள தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். அதன்பின் அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி வந்து தங்க கொடிமரத்தின் முன் எழுந்தருளினார். அப்போது பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு அவரை தரிசித்தனர். மாலை 6 மணிக்கு கொடிமரம் எதிரே அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2668 அடி உயர மலை உச்சியில் கொப்பரையில் 4500 கிலோ நெய் மற்றும் 1500 மீட்டர் காடா துணியை திரியாக்கி தயாராக வைக்கப்பட்டிருந்த மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஜோதி ரூபமாக சிவபெருமான் காட்சியளித்தார். கோயிலில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என விண்ணதிர பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். குற்றங்களில் நம்பர் 1 தமிழகம். இதுதான் திமுகவின் சாதனை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. தென்காசியில் அரசு வக்கீல் முத்துக்குமாரசாமி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இது தமிழ்நாடா இல்லை கொலை நாடா? இந்த சம்பவம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கின் முகமூடியை கிழித்து அதன் உண்மையான அலங்கோலத்தை கண்முன் நிறுத்தியுள்ளது. குற்ற சம்பவங்களில் நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என விளம்பரப்படுத்த வேண்டியதுதானே முதல்வரே? தமிழகத்தில் சிறுமி முதல் முதியோர் வரை, அரசு டாக்டர் முதல் அரசு வக்கீல் வரை என
யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல். எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்ச உணர்வுடன் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திய முதல்வர் ஸ்டாலினை கண்டிக்கிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார். 8000 பஸ்களை சும்மாவே நிறுத்தி வச்சிருக்காங்க. பஸ் ஓட்ட போதிய ஊழியர்கள் இல்லை. அரசு பஸ்களை இயக்க வாட்ஸ்அப்பில் டிரைவர்கள் கண்டக்டர்களை வேலைக்கு அழைக்கும் அவல நிலையில் திமுக ஆட்சி உள்ளது என முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொன்னார். போக்குவரத்து துறையில இன்னைக்கு 6000 வண்டி ஓடல. நான் சொல்லல, உன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் சவுந்தரராஜன் சொல்லுகிறார் 6000 பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனா இப்ப இன்னும் 2000 வண்டி ஓடல. பஸ்ஸே கிடையாது. இப்ப பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டர் கிடையாது. நேற்று பேப்பரை பாருங்க, திமுக இது குளித்தலையில வாட்ஸ்அப்ல போட்டு டிரைவர் கண்டக்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதே சிவகங்கையில முதல் நாள் ஆக்சிடென்ட் ஆகுது. அரசு பஸ், தனியார் பஸ், 7 பேர் இறந்து போறாங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அரசு பேருந்து அடி மோதுது, 11 பேர் இறந்து போறார்கள். அதுக்கு அமைச்சர் விளக்கம் சொல்றார், தரமான பயிற்சி பெற்ற ஓட்டுநர் தான் சொல்றார். இல்லைன்னு சொல்ல, பயிற்சி பெற்ற ஓட்டுநர் 8 மணி நேரம் ஓட்டலாம், 10 மணி நேரம் ஓட்டலாம். நீ ஆளே இல்லைன்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஆக்சிடென்ட் தான் ஆகும். இது உண்மையா இல்லையா என்று போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதான் கை தூக்குறாரு. வண்டி வந்துருச்சுன்னா இறங்கின உடனே ஸ்பெஷல் ட்ரிப் ஏற்றி விடுறாங்க. டிரைவர் கண்டக்டர் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு அவலம் பாருங்க. அவ்வளவு 22,000 பேருந்து இருந்தது. அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில போக்குவரத்துக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அத அதிமுக ஆட்சி. அதை விட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டு வண்டியில வேன் ஓட்டுற ஆளுகளை ஏற்றி விட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றதான். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஓட்டுனா அவங்களுக்கு வண்டி கொடுக்கிற நிலைமை, அவ்வளவு நிலைமை இருக்கிறான். இன்னைக்கு நிறைய போக்குவரத்து துறையில பேருந்துகள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான். இத கூட்டணி கட்சி எல்லாம், கூட்டணியில் இருக்கக்கூடிய 6 வாயை திறக்கிறது கிடையாது. டெல்லிக்கு சென்ற ஓபிஎஸ் திடீர் யூட்டன். நேரே அமித்ஷாவை சந்தித்த பரபரப்பு. டிஎன் கட்சிகளுக்கு சர்ப்ரைஸ். 20 நிமிட பேச்சின் பின்னணி. 2026 சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியில் பன்னீர்செல்வம் அணி மற்றும் தினகரனின் அமமுகவை சேர்க்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஓபிஎஸும் தினகரனும் அறிவித்தனர். அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக ஓபிஎஸ் மாற்றினார். ஒரு வாரமாக ஆயுர்வேத சிகிச்சையில் இருந்த ஓபிஎஸ் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வது குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை சந்திக்கவும் சட்ட நிபுணர்களின் ஆலோசனை பெறவும் அவர் டெல்லி சென்றதாக ஆதரவாளர்கள் கூறினர். ஆனால் ஓபிஎஸ்க்கும் பாஜக மேலிடத்துக்கும் நெருக்கமான ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதே நேரத்தில் டெல்லி சென்றதால் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஓபிஎஸும் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அமித்ஷாவுடனான சந்திப்பில் பல முக்கிய முடிவுகளை ஓபிஎஸ் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றி டெல்லி வட்டாரம் கூறியதாவது: டெல்லி வந்த ஓபிஎஸ் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். தமிழக அரசியல் சூழல், கூட்டணி விவகாரம் பற்றி 3 பேரும் பேசினர். கிட்டத்தட்ட 20 நிமிடம் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் பல முக்கிய முடிவுகளை தலைவர்கள் எடுத்திருக்கின்றனர். அதாவது மீண்டும் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இணைய போகிறார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை கட்சியாக பதிவு செய்த பிறகு அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக என்டிஏ கூட்டணியில் சேரும். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு வழங்கப்படும் தொகுதிகளில் உள் ஒதுக்கீடாக ஓபிஎஸ் கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஓபிஎஸ் சம்மதம் தெரிவித்துள்ளார். கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமான மற்ற விஷயங்களை டிசம்பர் இறுதிக்குள் பேசி முடித்து விடலாம் என்று தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் என்று டெல்லி வட்டாரம் கூறுகிறது. ஓபிஎஸ், தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று பழனிசாமி வலியுறுத்தி வந்த நிலையில் டெல்லியில் நடந்த இந்த சந்திப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தை இந்த முறை விட்டுவிடக்கூடாது. பாரதிய ஜனதா எம்பிக்களுக்கு மோடி அட்வைஸ். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பிக்களை பிரதமர் மோடி டெல்லியில் சந்தித்து 2026 தேர்தல் தொடர்பாக பேசியுள்ளார். மேற்கு வங்கத்திலிருந்து லோக்சபாவுக்கு 12 எம்பிக்கள் உள்ளனர். ராஜ்யசபாவில் 2 எம்பிக்கள் இருக்கின்றனர். இவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, நாம் கடினமாக உழைத்து மேற்கு வங்கத்தில் இந்த முறை வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் மாநிலத்தில் வளர்ச்சியடைந்துள்ளீர்கள். மேற்கு வங்க அரசுக்கு எதிரான போராட்டத்தை தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாரதிய ஜனதா எம்பி காகன் முர்மு போன்றவர்கள் மீதான திரிணாமுல் காங்கிரசின் வன்முறை தாக்குதல்களை
மக்களிடம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். தேர்தலுக்கான முழுமையான திட்டமிடலை உறுதி செய்ய வேண்டும். இக்காலத்திற்கு ஏற்ப சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி மேற்கு வங்க எம்பிக்களிடம் யோசனை கூறினார். 2021க்கு முன்பு வரை மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதாவுக்கு 3 எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்தனர். 2021 தேர்தலில் 77 இடங்களில் வெற்றி பெற்று திரிணாமுல் காங்கிரசுக்கு பெரும் சவாலான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் அக்கட்சியினரிடம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பீகார் வெற்றி தந்த மகிழ்ச்சி அந்த உற்சாகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. சென்னை உட்பட 7 ஊருக்கு ஆரஞ்ச் அலர்ட், விடாது துரத்தும் கனமழை. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வலுவிழந்த போதிலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் இன்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது. இது தொடர்ந்து வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரும். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வாக மாறும். இதன் எதிரொலியால் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூரில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி, அரியலூர், சேலம், திருப்பூர், திண்டுக்கல், கரூர், ஈரோடு, தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.